பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். ஆமேன். இந்த வார்த்தை காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போவதற்கு நீ பயப்படாத, அடுத்து நீ தான் இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், தொடர்ந்து இந்த பயணத்தை நீ தொடர்ந்து நடத்து, நீ பயப்படாத, சோ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அப்படின்னா, மோசே வழி நடத்தும் போது, ஜனங்களை வழி நடத்தும் போது கர்த்தர் அவருக்கு முன்பதாக கடந்து போனார். கடந்து போய் ஒவ்வொரு இடத்திலையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் மோசையும் வழி நடத்தினார். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்ப யோசுவா கிட்ட சொல்றாரு. அப்பா, நீ பயப்படாத, நீ தைரியமா போ, உனக்கு முன்னாடி கர்த்தர் போவாரு, அவர் உன் கூட தான் இருக்கிறாரு, நீ பயப்படாம போ, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமலும் கலங்காகவும் இரு. சோ நீங்க நிறைய விஷயத்த பயப்படுறோம், நம்ம ஒரு காரியத்தை எடுப்பதற்கு பயப்படுறோம். ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தம் இல்லையான்னு தெரியல, ஆண்டவரே நான் எடுக்கட்டா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில அடுத்த பயணம் ஒன்று கடந்து போகிறோம்னா எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. சோ நீங்கள் தேவனுடைய காரியமாய் தேவனிடத்துல முன்னிட்டு ஒப்பு கொடுத்துட்டு நீங்க கடந்து போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போவது, கானான் கொண்டு போவது தேவனுடைய திட்டமாய் இருந்தபடினால மோசேவுக்கு அடுத்து யோசுவா தேவைப்பட்டார். ஆகையால கர்த்தர் அவனை பலப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு போகிறார். இன்றைக்கும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறபடினாலே உங்களை கொண்டு கர்த்தர் அந்த வீட்டில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தொடங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஆகையால வீட்டின் காரியங்களை குறித்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை வேலையின் காரியத்தை குறித்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை குறித்து, ஆண்டவரே இது எப்படி நடக்கும், நான் எப்படி செய்வேன், எனக்கு ஒன்னும் புரியலையே, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயப்படவே வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம், கர்த்தராகிய தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாம போ. சாட்சி. சோ எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்க ஒவ்வொருத்தரையும் குறித்து சாட்சிகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை சுற்றி அநேக சாட்சிகள் உண்டு. அநேக முற்பிதாக்கள் சாட்சிகளா இருந்தது போல இன்றைய தினத்துல அநேகருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல அடியனுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமேன். சோ சபையை நிறுவி அந்த சபையை நடத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு இலக்கா இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவேன். யோசுவாவுக்கு சொன்ன அதே வாக்கை அடியனிடத்துல சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இம்மட்டும் அடியன் மூலமாய் கர்த்தர் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். அருமையானவர்களே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்து நடத்தணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, என் தேவன் உங்களை நடத்துவார், அவர் உங்க கூடவே இருப்பார். நீங்கள் பயப்படாம காரியத்தை நடத்துங்க. சோ காரியத்தை குறித்து நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணியிருக்கிறார், காரியத்தை கர்த்தரே கொண்டு வருகிறார். ஆகையால நீங்கள் கடந்து போனால் போதும், தேவன் உங்களுக்கு முன்பதாக போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். யார்கிட்ட எங்க என்ன பேசணுமோ அந்த பேசுற வார்த்தைகளை அவரே பேசுவார். என் தேவனே எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி உங்களுக்காக ஆண்டவர் முன் வந்து நிற்பார். ஆகையால எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்க சிதறி போக மாட்டீங்க. நீங்க பயம் இல்லாமல் தைரியத்தோடு இந்த காரியத்தை நடத்துங்க. அதுதான் மோசேயுடைய எக்ஸ்பீரியன்ஸான வார்த்தைகள். நீ பயப்படாத, முன்னாடி என்ன நடத்தினாரு, இப்போ உன்ன நடத்துறாரு, எனக்கு முன்னாடி அவர் போனாரு, இப்போ உனக்கு முன்பதாக போறாருன்னு சொல்லி தட்டி கொடுத்து அனுப்புகிறார். அன்பு பிள்ளைகள், நீங்க பயத்தோடு பலவீனத்தோடு ஒருவேளை இந்த காலை வேளையில நான் ஆபீஸ்க்கு எப்படி போவேன், ஸ்கூலுக்கு எப்படி போவேன், இந்த இடத்த விட்டு எப்படி போவேன், இவங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற ஒரு பயமும் நெருக்கமும் இருந்தா இன்றைக்கு நீங்க பயப்படாம போங்க. என் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அல்லேலூயா. சோ உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார். கர்த்தர் உன்னோடு இருந்தா கண்டிப்பா காரிய சித்தியாகும். ஆமேன். மோசேவை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி உன்னை கொண்டும் அற்புதம் செய்வார். யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்படி எரிகோவையும் யோர்தானையும் கர்த்தர் கடக்க செய்தாரோ அதே தேவன் உங்களையும் உங்களை கொண்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கடக்க செய்வார். பயப்படாமல் கடந்து போங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான். ஆகையால கர்த்தர் நம்ம கூட இருந்தார், காரியம் சித்திக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகையால காரியம் சித்திக்கப்படும்.
கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால உங்கள் காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் வாய்க்க பண்ணுவார். ஆகையால சமாதானத்தோட கடந்து போங்க. உங்களுக்கு முன்பதாக போகிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா பயப்பட மாட்டீங்க. மனுஷன் முன்னாடி போனா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறாரு. அதனால எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாம நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசின வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். மோசே திடப்படுத்தின வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர் என்று சொல்லினது மாத்திரம் அல்ல, கூட இருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடையும் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களில் ஆண்டவரே, நீர் கூடவே இருக்கிறீர் என்ற உணர்வை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பலவீனமான சிந்தனைகள், தனிமையான சிந்தனைகள், யோசனைகள் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கூட இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அதே தேவன், மோசேவை கொண்டு நடத்தின அதே தேவன், யோசுவாவை கொண்டு நடத்தின அதே தேவன், அடியனை கொண்டு நடத்தின தேவன் பிள்ளைகளையும் கொண்டு நடத்தும், அதிசயத்தை காண செய்யும், அற்புதமாய் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்ந்து போய் யாராகிலும் இருந்தா இந்த வேளையில பூரண சுகமான் சரித்த நிரப்பட்டும். பலவீனரை திடப்படுத்தும். எல்லா காரியத்தையும் செய்ய அவர்களை உறுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.